கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நமக்கு பதிலும் கொடுத்தார். எங்கள் காலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த நிலையில் தான் இந்திய அரசின் உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் புதுச்சேரிக்கு இன்று வருகை தர உள்ளார். புதுச்சேரிக்கு வாருங்கள் போங்கள். இந்திய அரசு பிஜேபி அரசு, இந்திய அரசு பிஜேபி அரசு, இந்திய அரசு ஒன்றிய அரசு, இந்திய அரசு ஒன்றிய அரசு வழங்கிட 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 மாநில தகுதி வழங்கிட 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 மாநில அந்தஸ்து வழங்கிட மாநில அந்தஸ்து வழங்கிட அதிகாரிகள் உள்ளாராட்சி, ஓட்டு போட்ட மக்கள் நீலை வழிவகை செய், வழிவகை செய், மாநில தகுதி வழங்கிட 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 மாநில தகுதி வழங்கிட இந்திய அரசு ஒன்றிய அரசு, இந்திய அரசு ஒன்றிய அரசு புதுச்சேரிக்கு மாநில தகுதி. அப்போது இந்த பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்தாலும் அந்த ஆட்சிக்கான உரிமையை வழங்காமல் தேர்தல் முடிந்து ஏறக்குறைய 3 மாதங்கள் முடிந்து தவணை முறையில் அமைச்சர்கள் நியமித்த பிறகும் 3 மாதங்கள் கழித்து தற்போதுதான் உள்துறை அமைச்சர் வருகிறார் என்ற உறுதியைப்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு தேவையான இலாகாக்களை பெற்ற பிறகு வருகை தந்து இந்த புதுச்சேரிக்கு ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தாதான் நாங்க இந்த புதுச்சேரியை கவனிப்பன்ற இடத்துல இந்த மத்திய உள்துறை நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா இன்றைய வரைக்கும் சபாநாயகர் தேர்தலோ துணை சபாநாயகர் தேர்தல நடத்தாம இன்னைக்கு சட்டமன்றத்தை முடக்கி வச்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மற்ற மாநிலங்கள்லாம் ஏறக்குறைய 1 மாதத்துக்கு மேல சட்டமன்றம் நடந்து முடிக்கவும் போறாங்க. தொடர்ந்து 1 மாசம் அளவுக்கு நடத்தின்னு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில புதுச்சேரியில இந்த ஆகஸ்ட் மாசம் போட வேண்டிய பட்ஜெட்டை இது வரைக்கும் இப்பதான் சொல்லிக்கிறேன் 24ஆம் தேதி சொன்னாங்க. ஒரு 3 நாள் மட்டும்தான் இந்த சட்டமன்றத்தை நடத்துவாங்கன்றது தெரிய வருது. அப்ப இந்த டிராமா நாடகத்தை நடத்திட்டு மக்களுக்கு தேவையான உரிமைகளை பெறத்துக்கோ சட்டமன்ற உறுப்பினர் பேசுறதுக்கோ வாய்ப்பு அளிக்க மாட்டாங்கன்றது தான் இதோடைய சட்டமன்றம் கூடுற போல தெரியுது. எடுக்க சொல்ல எடு நீங்க முதல் போங்க. யாரா அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adiban.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.